கோவையில் 1.67 கோடி திட்ட மதிப்பீட்டில் கோவை அரசு மருத்துவமனையில் இணைப்பு பாலம் அமைக்கும் பணிக்கு கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணியின் வழிகாட்டுதலின் பேரில் கோவை அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் சிரமத்தை கணக்கில் கொண்டும் மருத்துவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக கடந்த அதிமுக ஆட்சியில் புதிதாக கட்டப்பட்ட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கட்டிடத்தையும் 100 தொகுதி கட்டிடத்தையும் இணைக்கும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 1.67 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி பாலம் அமைக்கும் பணிகளுக்கு கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனையின் டீன் நிர்மலா மற்றும் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சுங்கம் பகுதி கழக செயலாளர் காட்டூர் செல்வராஜ், ராமநாதபுரம் பகுதி கழக செயலாளர் செல்வகுமார், இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாநகர மாவட்ட செயலாளர், கழக வட்ட கழக செயலாளர்கள் ஃபாரூக், ஜெய்கணேஷ், கிரி, மணிகண்டன், வெற்றி, சத்தியமூர்த்தி, ராஜா உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் நோயாளிகள் மற்றும் அவருடன் இருப்பவர்களின் சிரமத்தை குறைப்பதுடன் நோயாளிகளுக்கு விரைவாக சிகிச்சை அளிப்பதற்கும் பேருதவியாக இருக்கும் என்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான். அந்த மக்களுக்கு அதனுடைய பலன் அடைய வேண்டும் என்பதற்காக தான் அரசு பள்ளியும் அரசு மருத்துவமனையும் நான் கருத்துமாக பார்க்குறேன். நான் மெயினாக மித்த ரோடு இது இருக்கிறத நான் பண்ணுறேன். ஏன்னா அது கார்பரேஷன், கோவை மாநகராட்சி பொறுத்த கார்பரேஷன். இது மேடம் சொன்ன மாதிரி இந்த பில்டிங்க்கு அந்த பில்டிங் கனெக்டிங் கொடுக்குறதுனால நோயாளிக்கும் ஒரு சிரமம் இல்லாமல், வர டாக்டர்ஸும் சிரமம் இல்லாமல், நோயாளி பார்க்க வர விசிட்டர்ஸும் சிரமம் இல்லாமல் ஒவ்வொரு 6 மாடியிலேருந்து இறங்கி இந்த மாடிக்கு போகணும். இது ஒரு கனெக்டிங் போட்டதுனால அன்றைக்கி ஒரு கமிட்டி கூட்டத்தில் மேடம் ஒரு கோரிக்கை வச்சாங்க. மேடம் வந்த விட்டு இங்கே இந்த அரசு மருத்துவமனையிலே நல்ல முறையில் செயல்படுறது. இது நான் போன முறை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததுமே இங்கே நிதிகள் அதிகமாக கொடுத்தேன். இப்போ நான் வடக்கில் இருந்தாலும் இது மாவட்டத்தில் மருத்துவமனைங்கிறதுனால நான் இந்த நிதியை இங்கே ஒதுக்கி பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக இதை கொண்டு வருவேன். எடப்பாடியார் அவர்கள் இது எப்போதுமே எங்களுக்கு கொடுத்த அட்வைஸ், அம்மா அவர்கள் கொடுத்த எடப்பாடியார் அவர்கள் பொதுமக்களுக்கான சேவைகளை செய்வதற்கான நிதியை நீங்கள் அதுக்கான ஒரு நிதியாக பயன்படுத்தி அது மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வருகிற அளவுக்கு நீங்கள் செயல்பட வேண்டும் என்ற கூறிய காரணத்தால் தான் நான் அரசு மருத்துவமனை, அரசு பள்ளிகளுக்கும் இந்த உதவி செய்தேன். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்றைக்கி நம்மளுடைய ஜைகா நிறுவனத்தின் உதவியுடன் ஒரு 6 மாடி தளம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. அதுக்கும் நம்ம பழைய சென்டினரி பில்டிங்னு சொல்கிற ஒரு 8 இயர்ஸ் பேக் கட்டின ஒரு பில்டிங்க்கு இடையில கனெக்ஷன் இல்லாமல் இருந்தது. அது நம்மளுடைய MLA உதவியுடன் இப்போ அவர் கொடுத்த நிதியின் ஆதாரத்தின் பேரில் நம்ம அதை தொடங்குறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்ருக்குறோம். இதனால் மக்கள் பெரும் பயன்பாட்டை அடைவாங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் அவங்க இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்படி இருக்கும்போது அவங்க மற்ற சேவைகளுக்காக இப்போ லேப் ஆகட்டும், அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒப்பீனியனுக்கு போகிறதாகட்டும், இல்லை மயக்க டாக்டரை பார்க்குறதாகட்டும், எல்லாத்துக்குமே கீழே மேலே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு டைமும் அவங்க கீழே இறங்கி மேலே போகிறத தவிர்க்கும் பொருட்டு இந்த மாதிரி கனெக்டிங் காரிடர் இருக்கும்போது ஒரு டிபார்ட்மெண்ட் மருத்துவர்களுக்கும் உதவியாக இருக்கும். மருத்துவர்கள், பேராமெடிக்கல்ஸ் மற்றும் நோயாளிகளின் உறவினர்கள் எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய பயனாக அமையும் என்பதை கருத்தில் கொண்டு நம்ம அதுக்கான கோரிக்கை வைத்த பொழுது அதை மனமுவந்து நம்மளுடைய MLA சார் அவர்கள் இதுக்கான செஞ்சுருக்காங்க. அவங்க MLA பண்ணி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கோம்.